ராகுல் காந்தியினுடைய ஒரு 9 நிமிஷ ஆடியோ வெளியாயிருக்கு. அந்த ஆடியோல அவர் பேசின கருத்துக்கள் இன்னைக்கு இந்தியா முழுக்க ஒரு சர்ச்சையான விடயமா மாறி இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக இந்தியாவுல பாஜகவுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட இந்த இந்தியா கூட்டணி அப்படிங்கிறது எப்படி சிதைந்து கிடக்கிறது அப்படிங்கிறது குறித்து மிக மிக முக்கியமான ஒரு ஆடியோ இது. வர 2029 தேர்தலில் RSS திட்டம் என்ன, அந்த திட்டத்தின் அடிப்படையில் காங்கிரஸ் எப்படி அதல பாதாளத்துக்கு போக போகுது அப்படிங்கிறது குறித்து அவர் வாயாலேயே சில விஷயத்தை சொல்லி இருக்கிறார். இது மட்டுமல்லாமல் சமீபத்தில் நடந்து முடிஞ்ச வெஸ்ட் பெங்கால் தேர்தலா இருக்கட்டும், இல்ல அதுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்ச பீகார் தேர்தலா இருக்கட்டும், இதெல்லாம் எப்படி பாஜக ஜெயிச்சது, அதுக்கு பின்னாடி இருந்து காங்கிரஸ் எப்படி வேலை பார்த்திருக்கு அப்படிங்கறத இந்த ஆடியோல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. இது மட்டுமல்லாமல் திமுக குறித்து சில முக்கியமான விடயங்களை ராகுல் காந்தி பேசி இருக்கிறார், அதுவும் வெளிவந்திருக்கிறது. உண்மையிலேயே இந்த 9 நிமிஷ ஆடியோல அப்படி என்னதான் இருக்கு? 2029 ராகுல் காந்தி தலைமையிலான இந்த இந்தியா அலையன்ஸ் என்ன நிலைமைக்கு போக போகுது, இது குறித்தெல்லாம் மறைமுகமாக இந்த ஆடியோவில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? வணக்கம், இது மெட்ராஸ் வியூ. நான் உங்கள் சத்யராஜ். கடந்த ஜூன் மாதம் 8ஆம் தேதி இந்தியா கூட்டணியினுடைய மிக முக்கியமான கூட்டம் டெல்லியில் நடந்துச்சு. இந்த கூட்டம் அப்படிங்கிறது ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னா, 2024 தேர்தலுக்கு பிறகு நடக்கக்கூடிய முதல் முக்கியமான ஒரு கூட்டம். இந்த கூட்டத்தில் எல்லா முக்கியமான கட்சிகளும் வந்தாங்க. திமுக மட்டும் அதில் கலந்துக்கல. ஏற்கனவே ஆத்மி அதிலிருந்து வெளியே போனதுனால ஆத்மி வரல. சரி, திமுகவும் ஆத்மி தான் வரல. அந்த கூட்டத்தில் காங்கிரஸ் மற்ற கூட்டணிகள்லாம் ஒன்னா உட்கார்ந்து சுமூகமான ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா அப்படின்னு பார்த்தா அது நடக்கல. ராகுல் காந்தி அவர்களுடைய நாக்க புடுங்குற மாதிரி பல கேள்விகளை இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் கேட்டிருக்கிறாங்க. அதுக்கு எதுவுமே வாயை திறக்கல ராகுல் காந்தி. அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்கிறார். அந்த ஜூன் 8ஆம் தேதி நடந்த கூட்டத்தில் எல்லாரும் கேட்டிருக்கிறாங்க. RJD கேட்டிருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம வெஸ்ட் பெங்கால் மம்தா பானர்ஜி கேட்டிருக்கிறாங்க, இது இல்லாம சமாஜ்வாதி பார்ட்டி கேட்டிருக்கிறாங்க, உத்தவ் தாக்கரேனுடைய சிவசேனா கேட்டிருக்கிறாங்க. பல கட்சிகள் ராகுல் காந்தியினுடைய இந்த பிஹேவியர், இவருடைய பொலிட்டிக்கல் நகர்வு, இது எல்லாம் முழுக்க முழுக்க தவறானது, இது இந்தியா கூட்டணியை மிக மோசமா பலவீனப்படுத்துது. குறிப்பாக CPM கடிதமே கொடுத்திருக்கிறாங்க. இது எல்லாமே ஜூன் 8ஆம் தேதி நடந்திருக்கு. இது வாயே திறக்காத ராகுல் காந்தி இந்த மீட்டிங் முடிஞ்சு 3 நாள் கழிச்சு ஒரு ஆடியோவை வெளியிடுறார். அது காங்கிரஸினுடைய அஃபீஷியல் வெப்சைட்லேயே வந்திருக்கு. அந்த ஆடியோவில் என்ன இருக்குது அப்படிங்கிறத கேட்டால் தான் நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. எனக்கு என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி வழக்கமாக பயங்கரமாக ப்ரெஸ் மீட் கொடுத்து பெரிய பில்டப் பீலாலாம் விடுவார். நான் அதை செஞ்சுட்டேன், இதை செஞ்சுட்டேன் அப்படின்னு. இப்போ உங்களை பார்த்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா எதிர்க்கட்சியும் கேள்வி கேட்குறாங்க. அது திமுகவில் இருந்து திரிணாமுல் காங்கிரஸ் வரைக்கும் எல்லாரும் கேட்குறாங்க. வாயை திறந்து பதில் சொல்லாம ஓடி போய் ஒளிஞ்சிட்டு நீங்க எப்படி ஒரு ஆடியோவை போட்டுட்டு எஸ்கேப் ஆகிற வழியை பார்க்குறீங்க? இது நியாயமான்னு கேட்குறேன் நான். ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு இது ஒரு அழகா? பாஜகவை போன்ற RSSஐ போன்ற மிக மோசமான பாசிச சக்திகளை எதிர்ப்பதற்காக உருவாக்கப்பட்ட இந்த கூட்டணியை முடக்கிற வேலையை, உடைக்கிற வேலையை ராகுல் காந்தி பார்க்கிறாராங்கிறதான் அந்த கூட்டத்தில் வச்ச முக்கியமான ஒரு கேள்வி. இந்த இந்தியா அலையன்ஸ் அப்படிங்கக்கூடிய எதிர்ப்பு டீமை உருவாக்குனது காங்கிரஸ் அல்ல. பீகார்ல நிதிஷ்குமார் வீட்டில் உருவாக்கப்பட்டுச்சு. மாநில கட்சிகள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து உருவாக்கினார்கள் இந்த இந்தியா அலையன்ஸை. ஆனா இந்தியா அலையன்ஸை நாங்க தான் உருவாக்கணும், நீங்க வேற நாங்க வேற, உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, எங்கள்கிட்ட தான் ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான இந்த ஆடியோவில் சொல்லப்பட்ட கருத்து இந்தியா கூட்டணியை கொஞ்ச நஞ்ச ஜெல்லா இருந்ததை மொத்தமா உடைச்சு சுக்குநூறு ஆக்குறதுக்கான வேலையாக மாறி இருக்கிறது. இவர் உண்மையிலேயே நேர்மையானவரா, நாணயஸ்தரா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த ஆடியோவில் முதல்ல அவர் பேசும்போதே என்ன சொல்றாரு அப்படின்னா, என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஒரு விஷயம் சொன்னாரு, நான் உடனே திருப்பி கேட்டேன், நீங்க செஞ்சது தப்பு, இது நியாயமே கிடையாதுன்னு சொன்னேன். அவர் என்கிட்ட சொன்னாரு, உலகமே நியாயமற்றது, அதுக்கு நீ பழகிக்க அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிதான் இந்த ஆடியோவே துவங்குறார். அப்ப என்ன அப்படின்னா, நான் நியாயமற்றவன், நான் எந்த நியாயத்தையும் நான் பார்க்க மாட்டேன், எனக்கு எது சரியோ அதை நான் செய்வேன், அதாவது என்னுடைய கட்சிக்கு எது நல்லதோ அதைத்தான் செய்வேனே தவிர இந்த கட்சிக்கு நல்லதா அந்த கட்சிக்கு நல்லதா, இதுல கொள்கை இருக்கா கொள்கை இல்லையா, இதை எதையும் பார்க்க மாட்டேன் அப்படின்னு முட்டாள்தனமான ஒரு சந்தர்ப்பவாத வார்த்தையை பயன்படுத்தி அவருடைய ஆடியோவை துவங்குறார். அவரு இதுல இன்னொரு பெரிய பச்சை பொய் என்ன அப்படின்னா, நான் காந்தி மாதிரி நேரு மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட்ல இருந்து வந்திருக்கிறேன், ஏன்ட்டு அந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறார். அப்ப இதுல என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, உங்களை போன்று நான் கிடையாது, யாரு திமுக மாதிரி கிடையாது, நான் மம்தா பானர்ஜி மாதிரி கிடையாது, நான் அகிலேஷ் மாதிரி கிடையாது, நான் தேஜஸ் மாதிரி கிடையாது, நான் ஒரு ரெசிஸ்டன்டான ஆளு, ஏன்னா இந்த மூவ்மெண்ட் ஒரு ரெசிஸ்டன்ட் மூவ்மெண்ட் அப்படிங்கிறாரு. நான் இதே ராகுல் காந்தியை பார்த்து கேட்கிறேன், கடந்த 10 ஆண்டுகள்ல என்ன ரெசிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட் நீங்க நடத்திட்டீங்க? ஒண்ணுமே வேண்டாம். கடந்த ஒரு மாசமாக CBSEல மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு.
மூணு இளைஞர்கள் என்ன நடந்துச்சு அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. அந்த மாணவர்களை நீங்க நேரில் பார்த்து சந்திச்சீங்க, பேசுனீங்க, பயங்கரமா பெரிய பில்டப்பா அவங்களோட உட்கார்ந்து உரையாடுற மாதிரியான வீடியோ எல்லாம் வெளியிட்டீங்கல்ல. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மாணவர்கள் கிட்டத்தட்ட 17 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல. இந்தியா முழுக்க நீங்க ஏன் போராட்டம் நடத்தல? களத்துல குதிங்க. இந்தியா முழுக்க எனக்கு கட்சி இருக்கு, இந்தியா முழுக்க எனக்கு கட்சி இருக்குன்னு சொல்றீங்கல்ல. ஏன் இந்த சிபிஎஸ்இ பேப்பர்ல நடந்த முறைகேடுகளுக்கு நீங்க ஒரு போராட்டம் நடத்தல? மோசமான ஒரு அயோக்கியத்தனமான விஷயம் இந்த சிபிஎஸ்இ பேப்பர் லீக் நடந்திருக்கா இல்லையா? போராடணும்ல. எப்ப போராடுவீங்க? நீங்க இன்னும் 6 வருஷம் கழிச்சு போராடுவீங்களா? நீட் பேப்பர் லீக் ஆயிருக்கு. கிட்டத்தட்ட 1 கோடி ரூபாயிலிருந்து ஒரு 30,000 ரூபாய் வரைக்கும் ஒரு கொஸ்டின் பேப்பரை, ஒரு கொஸ்டினை விற்கிறதுக்கான வேலை நடந்திருக்கு. ஆதாரத்தோட சிக்கி இருக்கு இந்த மோடி அரசாங்கம். இந்தியா முழுக்க போராட்டம் பண்ணாம பிரஸ் மீட் கொடுக்குறீங்க. எஸ்ஐஆர் அப்படிங்கிறது மிகப்பெரிய அயோக்கியத்தனம். இந்தியாவில் பல பேர்த்த வாக்காளர்களை வாக்கு போட விடாம தடுத்த ஒரு நடைமுறை தான் இந்த எஸ்ஐஆர். இது குறித்து மிகப்பெரிய பிரஸ் மீட் வச்சு பேப்பர் பிரசன்டேஷன் எல்லாம், போட்டோ எல்லாம் போட்டு காமிச்சு, வீடியோ எல்லாம் போட்டு காமிச்சு பில்டப் விடுறீங்களே. இந்தியா முழுக்க நீங்க ஏன் போராட்டம் நடத்தல? ஏன்னா உங்களுக்கு போராட்டம் நடத்துறதுக்கான திராணி இல்ல. உங்களுக்கு கட்சியே கிடையாது, உங்கள்கிட்ட எதுவுமே இல்ல. நீங்க ஒருத்தர் மட்டும்தான் மீடியா முன்னாடி நின்று பேசிக்கிட்டே இருக்கீங்க. இப்ப தமிழ்நாட்டை எடுத்துங்க. இங்க திருப்பரங்குன்றத்தில் அவ்வளவு பெரிய பிரச்சனை பண்ண ஆர்எஸ்எஸ் காரன். எந்த காங்கிரஸ் போராடிச்சு? ஒரு காங்கிரஸ் ரோட்டுக்கு போராடி இருக்குமா? ஆனா இங்க இருக்கக்கூடிய மாநில கட்சிகள்கிட்ட எனக்கு 20 சீட்டு கொடு அப்படின்னு சண்டை மட்டும் போட தெரியுது. ஆனா நீங்க மிகப்பெரிய அநீதி நடந்துச்சு இந்த சிறுபான்மையின மக்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு இந்த திருப்பரங்குன்றத்துல. அதை எதிர்த்து நீங்க போராடினீங்களா? போராடல. இந்த பக்ரீத்துக்கு மாட்டை வெட்டக்கூடாது, குர்பானி கொடுக்க கூடாதுன்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மெட்ராஸ் நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. அதை நாங்க நடைமுறைப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லி இந்த தாவேகா விஜய் அரசாங்கம் நடைமுறைப்படுத்தினாங்க. இந்த முஸ்லிம் மக்களுடைய உரிமையை நீங்க காப்பாத்தாம எப்படி ஓடி ஒளிஞ்சீங்க தாவேகாவுக்கு பின்னாடி? கேட்டா சிறுபான்மையின மக்களுக்கு நாங்க பாதுகாப்பு அப்படிங்கிறீங்க. அந்த மக்கள் காலங்காலமாக வெட்டக்கூடிய அந்த மாட்டை வெட்டுவதற்கு உரிமையை நீதிமன்றம் தடுத்தது. இதுக்கு முழுக்க முழுக்க பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருந்தது. ஆர்எஸ்எஸ் வந்த இன்னைக்கு தாவேக அமைச்சரா இருக்கக்கூடிய சிடி நிர்மல்குமார் திட்டமிட்டதை செஞ்சாரு. நீங்க ஏன் தடுக்கல? தமிழ்நாட்டிலேயே நீங்க இவ்வளவுதான் அப்படின்னா இந்தியா முழுக்க உங்களுக்கு எந்த விதமான ஒரு கட்சி கட்டமைப்பு பலமே கிடையாது. ஆனா இன்னைக்கு நீங்க உட்கார்ந்துட்டு ஆடியோவில் நாங்க தான் ரெசிஸ்ட் மூவ்மெண்ட், நீங்க இல்லைன்னா எப்படி சொல்றீங்க? தமிழ்நாட்டில் திமுக இந்திய எதிர்ப்புக்காக போராடி இருக்கு, மாநில உரிமைகளுக்காக போராடிட்டு இருக்காங்க தொடர்ச்சியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய பினான்ஸ் கமிஷன் நிதி தரமாட்டேங்குதுன்னு போராடிட்டு இருக்காங்க, டீலிமிட்டேஷனுக்கு எதிராக போராடிட்டு இருக்காங்க. இதுல ஏதாவது ஒரு போராட்டத்தில் இந்த காங்கிரஸ் கட்சி வந்திருக்குமா? இல்ல இந்தியா முழுக்க பண்ணிருக்குமா? நீங்க எதுவுமே பண்ணாம எப்படி ரெசிஸ்டன்ஸ் பார்ட்டி நீங்க சொல்றீங்க? காந்தி பண்ணார், நேரு பண்ணார், நீங்க பண்ணீங்களா? உங்க காலத்துல நீங்க ஜோடோ யாத்திரை போனீங்க, அதை தாண்டி வேற என்ன பண்ணீங்க? ஆனா இன்னைக்கு நீங்க ஆடியோ வெளியிடுறீங்க. எல்லா மாநில கட்சிகளையும் உடைச்சு சுக்குநூறு ஆக்குற வேலையை நீங்க தான் பாத்தீங்க. வெஸ்ட் பெங்கால் இன்னைக்கு 208 சீட்ல பாஜக ஜெயிச்சிருக்கு. அவனுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வாங்கியிருக்கான்? 45% வாங்கியிருக்கான். திரிணாமுல் காங்கிரஸ் எத்தனை பர்சன்டேஜ் வாங்கியிருக்கு? 42% வாங்கியிருக்கு. 3% மம்தா பானர்ஜி கிடைச்சிருந்தா அந்த 200 சீட்டு ஜெயிச்சிருக்கும். இந்த 3 சீட்டு கிடைக்காம வேலை பார்த்தது யாரு? நீங்க தான் செஞ்சீங்க. காங்கிரஸ் தனியா உடைச்சிட்டு போய் நிக்க வச்சீங்க, கம்யூனிஸ்ட் தனியா உடைச்சிட்டு போய் நிக்க வச்சீங்க. இதெல்லாம் சேர்த்துனா ஒரு 8% வரும். இந்த 8% டிஎம்சியோட போயிருந்ததுன்னா மம்தா பானர்ஜி இன்னைக்கு முதலமைச்சர். கிட்டத்தட்ட 200 எம்எல்ஏவோட உட்கார்ந்து இருந்திருப்பாங்க. வர 2029 தேர்தலில் ஒட்டுமொத்தமாக வெஸ்ட் பெங்கால்ல கிட்டத்தட்ட 40 எம்பிக்களுக்கு மேல அவங்க ஜெயிச்சு மொத்தமா பாத்தீங்கன்னா காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. ஆனா இன்னைக்கு அந்த அம்மாகிட்ட கட்சியே இல்லாம போனதுக்கு இந்த தோல்விதான் காரணம். இந்த தோல்விக்கு காங்கிரஸ், ராகுல் காந்தி தான் காரணம். இது மாதிரிதான் நீங்க எல்லா மாநிலத்திலையும், அது உத்தரப்பிரதேசமா இருக்கட்டும், பீகாரா இருக்கட்டும், மகாராஷ்டிராவா இருக்கட்டும், எல்லா மாநிலத்திலையும் அந்த மாநில கட்சிகளுடைய முதுகில் குத்தக்கூடிய வேலைகளை நீங்க செய்தீர்கள். அப்படி செஞ்சதுனால தான் நீங்க மாநில கட்சிகள்லாம் நீங்க நடுத்தரில் நின்றுகிட்டு இருக்கு. நீங்க திமுகவினுடைய முதுகுல குத்திட்டு தாவேகா ஓடி போனீங்க. தாவேகா என்ன பாஜக ஆர்எஸ்எஸ் எதிர்ப்புல மிகப்பெரிய கட்சியா? இதுவரைக்கும் மோடி, ஆர்எஸ்எஸ், இவங்க பாசிசம், இவங்க தப்பான ஆட்கள் ஒரு வார்த்தை விஜயோ இல்ல தாவேகா கட்சிக்காரன் எவனாவது ஒருத்தன் சொல்லியிருக்கிறானா? ஆனா அவன் ஒரு யோக்கியமான கட்சி அப்படின்னு திமுக விட்டுட்டு நீங்க ஓடுறீங்க அப்படின்னா நீங்க எப்படிப்பட்ட நபரா இருப்பீங்க? ஆனா இன்னைக்கு நீங்க உட்கார்ந்துட்டு மாநில கட்சிகளுக்கு எல்லாம் பாடம் நடத்துற மாதிரி நீங்க எல்லாத்துக்கும் ஆடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஆர்எஸ்எஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அமைப்புகளையும் கைப்பற்றி விட்டது. இதையெல்லாம் எதையுமே தெரிஞ்சுக்காமல் தேர்தலில் வெற்றி பெறுவோம் என்று கனவில் இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி யாரை சொல்றாரு? மம்தா பானர்ஜியும் அகிலேஷ் யாதவையும் தேஜஸ்வி யாதவையும் சொல்றாரு. நான் என்ன கேட்கிறேன், உங்களுக்கு தெரியுதுல்ல? ஆர்எஸ்எஸ் காரன் எல்லா அமைப்பையும் கைப்பற்றிட்டான் அப்படின்னு, பினான்ஸ் கமிஷன், காம்படிட்டிவ் கமிஷன், எலெக்ஷன் கமிஷன், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு எல்லாத்தையும் கைப்பற்றிட்டான்ல. நீங்க என்ன கிழிச்சிங்க? போராடி இருக்கணுமா இல்லையா? உங்க கண்ணு முன்னாடி தான் நடந்துகிட்டு இருக்கு. நான் தான் ஆல் இந்தியாவுக்கான பெரிய கட்சி, நான் தான் எல்லாத்தையும் சரி பண்ண போறேன், நான் தான் ரெசிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட்னு மத்தவங்க சொன்னாங்களா? அகிலேஷ் சொன்னாரா? இல்ல ஸ்டாலின் சொன்னாரா? நான் தான் எல்லாமே பண்ண போறேன். நீங்க தானே சொல்லிட்டே இருக்கீங்க திரும்ப திரும்ப. நீங்க என்ன பண்ணீங்க அப்படிங்கிற கொஸ்டின் நம்ம முன்னாடி வருது. வாய் திறக்காமல் ஓடி ஒளிந்து கொண்டிருக்காரு ராகுல் காந்தி. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 2029 ரிசல்ட் எப்படி வரப்போகுது அப்படிங்கறத நீங்க யூகமா சொல்றீங்க.
எலெக்ஷன் கமிஷன் ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் போயிருச்சு, நீதிமன்றங்களே இங்கே சிக்கலாக மாறிடுச்சு, தேர்தல் ஆணையத்தை தாண்டி ஃபினான்ஸ் கமிஷன்லேருந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் வரைக்கும் எல்லாமே ஆர்எஸ்எஸ் கட்டுப்பாட்டில் போயிடுச்சுங்கிறீங்க. தேர்தல் வெற்றி இங்கே இவிஎம் மிஷினை வச்சு பாஜக அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிடுவாங்கன்னு சொல்கிறீங்க. பிற்பாடு நீங்களே என்ன சொல்கிறீங்க, நாம் 2029 ஆர்கனைஸ்டா ஒன்றா இருந்தால் ஒரு மிகப்பெரிய வெற்றி வருவோம் அப்படின்னு சொல்கிறீங்க. யார் இந்த ஒற்றுமைக்கு எதிராக இருக்கிறார்? நம்பர் 1, ஒற்றுமைக்கு எதிராக இருப்பது ராகுல் காந்தியும் காங்கிரஸும் தான். ரெண்டாவது, எல்லாமே ஆர்எஸ்எஸ் கைப்பற்றிருச்சுன்னு சொல்றீங்க. வெஸ்ட் பெங்கால்ல டிஎம்சி, அதாவது மம்தா பானர்ஜி தோக்கிறதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ் தான், தேர்தல் ஆணையம் சதி பண்ணிடுச்சு நீங்களே சொல்றீங்க. அங்க வெஸ்ட் பெங்கால், அங்க பக்கத்துல பீகார்லயும் இன்னைக்கு தேஜஸ்வி வீழ்த்தினது ஆர்எஸ்எஸ், பின்னாடி இருந்து வேலை பார்த்தது தேர்தல் ஆணையம் நீங்க சொல்றீங்க. அப்புறம் எப்படி 2029 தேர்தலில் ராகுல் காந்தி ஜெயிப்பாரு? அங்க மட்டும் ஆர்எஸ்எஸ் சதி பண்ணாதா? இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு நான் கேட்கிறேன்னா, திரும்ப தேர்தல் ஆணையத்தை ஆர்எஸ்எஸ் மட்டும் சொல்லி நீங்கள் ஓடி ஒளியாதீர்கள். இன்னைக்கு டிஎம்சி தோத்தது நம் கண் முன்னாடி தெரிகிறது. 3% வாக்குல இன்னைக்கு மம்தா பானர்ஜி மொத்த கட்சியும் அழிஞ்சிருக்கு, எல்லாம் பாஜக போய் சரண்டர் ஆயிருக்கு அப்படின்னா அதுக்கு முழு காரணம் ராகுல் காந்தியினுடைய சதிதான். நீங்க எப்படி தமிழ்நாட்டில் திமுக முதுகுல குத்துறீங்களோ, அங்க சிவசேனாவை முதுகுல குத்துறீங்க, இன்னொரு பக்கம் ஆத்மி முதுகுல குத்துறீங்க, கம்யூனிஸ்ட் கட்சியை முதுகுல குத்துறீங்க. இப்படி ஒவ்வொரு கட்சியாக காங்கிரஸை தவிர வேற எந்த கட்சியும் இருக்கக்கூடாது என்று சொல்லி நாங்க தான் ஆர்எஸ்எஸ் மொத்தமா எதிர்க்க போறோம்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணி மாநில கட்சிகளை அழிக்கும் வேலையை செய்கிறீர்கள். அதனால தான் நீங்க இந்த ஸ்பீச்சை துவங்குறதுக்கு முன்னாடி, இந்த ஆடியோ வெளியிடுறதுக்கு முன்னாடியே ரொம்ப தெளிவா என்ன சொல்றீங்க அப்படின்னா, உலகமே நியாயமற்றது, அதனால நான் நியாயமற்றதா இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசுறீங்க. இதுல இன்னொரு வேக்கானமான ஒரு பேச்சு வேற. திமுகவை பத்தி எங்களுக்கு தெரியும், திமுக பாஜகவோட சேராது, ஆர்எஸ்எஸ் சேராது, சித்தாந்த ரீதியாக எதிர்ப்பாங்க, அதெல்லாம் எங்களுக்கே தெரியும். தமிழ்நாட்டில் பாஜக கூட சேர மாட்டாங்க, ஆர்எஸ்எஸ் கூட திமுக சேராது. அப்படி சேர்ந்துச்சு அப்படின்னா அந்த கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் கூட அதை ஏத்துக்க மாட்டாங்க. திமுக அப்படிங்கிறது சனாதன எதிர்ப்பு பேசக்கூடியது, ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு பேசக்கூடிய ஒரு கட்சி. அதை தாண்டி அவங்க திருப்பி சனாதன சக்திகளோட போய் சேர்ந்தாங்க அப்படின்னா யாருமே ஓட்டு போட மாட்டாங்க, அது அவங்களுக்கே தெரியும். அப்போ எப்படி இருந்தாலும் இவன் பாஜக போக மாட்டான், அதனால இவனை நான் கழட்டி விட்டுறேன், நான் விஜய் கூட போய் சேர்ந்துறேன் அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய குள்ளநரித்தனமான விஷயம். ஒரு கட்சியை எந்த விதமான பேன் இண்டியா அலையன்ஸ்ல இருந்து திட்டமிட்டு இந்த ராகுல் காந்தி வெளியே அனுப்பிச்சிட்டு இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா அவங்க ஒதுங்கிட்டாங்க, பட் ஆனா அவங்க பாஜக போக மாட்டாங்க அப்படின்னு வேக்கானங்கள் பேசுவது மிக 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 அறிவீனமான ஒரு செயல். ராகுல் காந்தியை போன்று எந்த விதமான தலைமை பண்புமே இல்லாத ஒரு நபரை மையமாக வச்சு இந்த ஆல் இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்டது மிகப்பெரிய ஆபத்தானது. ரொம்ப ஸ்ட்ராங்கான லீடர் உருவானா மட்டும்தான் பாஜக வீழ்த்த முடியும், ஆர்எஸ்எஸ் வீழ்த்த முடியும். ஏன்னா பாஜக ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய அமைப்பு பலத்தை தாண்டி இந்திய அரசுங்கிற பலத்தையும் தன் கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க. அவங்க சாதாரண கட்சி அல்ல. சாதாரணமாக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இடி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எலெக்ஷன் கமிஷன் டிபார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், எல்லாத்தையும் அவங்க கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆர்எஸ்எஸ் அமைப்பாகவே கிரவுண்டில் ரூட்டடாக இருக்குது. இதை ரெண்டையும் சேர்த்து எதுக்கணும் அப்படின்னா ஒரு அலையன்ஸ், ஒரு கட்சி, ஒரு கூட்டமைப்பு ஒரே கொள்கையில் ஒரே தலைவருக்கு கீழே ஸ்ட்ராங்காக நிற்கணும். அந்த தலைவர் தன்னோடு வரக்கூடிய மற்ற மாநில கட்சிகளை முதுகுல குத்தி துரோகம் பண்ணாத ஒரு நேர்மையான நபராக இருக்கணும். அந்த தகுதியை ராகுல் காந்தி வெஸ்ட் பெங்கால் தேர்தலுக்கு பிறகு இழந்து விட்டார். இனிமேல் அவர் இந்தியா கூட்டணிக்கான தலைவராக இருக்கக்கூடிய எந்த லாய்க்குமே கிடையாது. அதுக்கு 100% அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஆடியோவே சாட்சியாக இருக்கிறது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்தியா கூட்டணியிலிருந்து காங்கிரஸை வெளியேற்றிவிட்டு அல்லது ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் இல்லாத மாநில கட்சிகளினுடைய ஒரு பெடரல் கூட்டமைப்பு இந்தியாவில் உருவாக்கப்பட வேண்டும். மாநில உரிமைகளை காக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பாகவும் இருக்க வேண்டும். சனாதன பாசிசத்தை எதிர்க்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பாகவும் இருக்க வேண்டும். இந்த கூட்டமைப்பு உருவானால் மட்டும்தான் இந்தியாவை பாஜகவிடமிருந்து காப்பாற்ற முடியும்.